வெல்கம் டு என்என் பார்க் திருச்சி. இங்கே உள்ளே போனதுமே மீன்களுக்கு சாப்பாடு போட சொல்கிறாங்க. மீனுக்கு கையை விட்டு கை போட்டியா? இங்கே பாருங்க, இந்த பொண்ணு பேர் தான் இனியா. இவளோட அண்ணன் பேர் ஆரோ மகிழன் ஜோஸ்வா. இவங்களுக்கு மூத்தவன் பேர் டேவிட். இங்கே தொலை தாங்க முடியாமல் தான் இந்த பார்க்குக்கு நான் வந்தேன். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னன்னா பறவைங்க. இது நம்ம மோஸ்ட்லி வீக்கில் வளர்க்குறது தான் நினைக்கிறேன். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது சோஷியல் மீடியாவில். இப்போ நான் வந்துட்டேன். இதுதான் வாத்து. இப்போ வாத்து தூக்க போன பேக்கு இப்போ போயிட்டாரு. நம்மளும் போயிட்டே இருக்கோம். அடுத்தது பார்த்தா என்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்கில் வச்சுருக்காங்க. இது ஆளான்னு எனக்கு தெரியல. ஆனால் கீழே டாடிலாம் வளர்ந்துருக்கு. அதுக்கு போகும்போது கீழே கட்டாக கொடுத்துட்டாங்க. பேட்ச் பார்க் மாதிரி இல்லாமல் இங்கே கட்டாக கொடுத்தாங்க. அது நானும் என் தம்பியும் பிரித்து சண்டை போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது தின்னுக்கிட்டே இருக்குது. இதுலேயே பாதி கீரை கட்டி நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது அப்படியே போகலான்னு பார்த்தா இங்கே 3-4 பூனைங்க இருந்துச்சு. அது பூனையை தாண்டி போனால் நிறையா பூனைங்க. அப்புறம் வாத்துக்கிட்ட திரும்பி வந்தோம். அது பக்கத்துலேயே நிறையா இருந்தது. நான் வார்த்தை தூக்க போய் நின்று ஒருத்தனும் தரமாட்டேன். உயிரை தூக்கிட்டேன். உயிரை தூக்குறா எம்புது எல்லாம் ஒரு அங்கிள் எடுத்து தூக்கி கொடுத்தாங்க. அது திரும்பி தூக்கி நான் பிடிச்சி வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். அது கேட்டு என் தம்பி பிரச்சனை பண்ணால் போட அடையே நான் அடித்து துரத்தி விட்டுட்டேன். இப்போ அதுக்கும் கீரை கொடுக்கலாம்னு போனால் இதுக்கெல்லாம் கீரை கொடுக்கக்கூடாது அதுக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு என் தங்கச்சி கீரையை கொடுத்துருந்துச்சு. இது கொடுக்காதுன்னு தான் ஒரு ஃபுட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வந்தால் பூனையெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே முயலை கொஞ்சிட்டு அடுத்தது போனோம். அங்கே இது நாய்ங்க நிறையா இருந்துச்சு. நாயோட விளையாடலான்னு கேட்டால் அது மதியம் போல தான் அப்புறமேட்டு விளையாடு. அது நான் வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க மறக்காமல். நாங்கள் நாயும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நிறையா இருந்துச்சு ஐட்டம்ஸு. இங்கே குதிரை இருந்துச்சு. குதிரை ரைட் கூட இருந்துச்சு. நம்மளுக்கு போக முடியல. நம்மளுக்கு பயனும் போல். குதிரைக்கு நாங்கள் போய் கீரையை கொடுத்தோம். கீரை கொடுத்துட்டு இருந்தோம். அது சும்மா பயமுறுத்தி கொடுத்துருந்தோம். என் தம்பியும் பக்கத்தில் வந்து நின்று கொடுப்பேன் எல்லாரும். நான் சும்மா இருக்காமல் கொடுங்கடா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக போய் நின்றுட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கழுதை இருந்துச்சு. அந்த கழுதைக்கும் அந்த கீரையை கொடுக்கலான்னாங்க. கீரையை கொடுத்தோம். கழுதை கத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சும்மா ஒம்பிழுத்து இருந்தோம். அப்புறம் திரும்பி அது வந்துச்சு குதிரை. நாங்கள் குதிரையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என் தம்பி நான் குதிரையை தூக்கி பார்த்துட்டோம். அது குதிரை எரும மாடு நினச்சோம். போயிட்டு இருந்தோம். அப்போ தான் என் தங்கச்சி வாங்க நம்ம அடுத்தது பார்க்க போகலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் போய்கிட்டு இருந்தேன். இவங்க என்னடானா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கதா இல்லை மேய்க்கிற ஆடுக்கு பண்ணி கொடுக்கறதா தெரியல. போய்கிட்டு இருக்கோம். சரிடா போய்கிட்டு இருக்க நானும் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க தெரியல. அப்படியே ஒன்று கவலை இல்லாமல் இதுங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. கம்பி இருக்குல்ல இந்த கழுதைக்கு வாங்க. அதை தாண்டி போனால் புறா கூட இருந்துச்சு. இந்த புறாங்களோட பேரே எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் இந்த புறாக்கள்லாம் பேட்ச் பார்க்கில் இருக்க மாதிரியே புறாக்கள் வான்கோழி இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப வேகமாக வந்துச்சுங்க. இது குழந்தைங்க நான் தள்ளி வைக்க பார்க்குறேன். ஆனால் அதுங்க என்னடானா என் பேச்சை எப்போவுமே கேட்காது. இதுங்களெல்லாம் மேய்க்கணும்னு ஒரு தாய் மாமனோட தரல அப்படியே இருக்கு. வான்கோழி வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டே வான்கோழி போய் கொடுத்தா எங்கள் மாமா திட்டிகிட்டே இருக்காரு. கிட்ட போங்கடா தலையை பராண்டி போக நாங்களும் போயிட்டு இருந்தோம். வான்கோழி வெரைட்டிஸ் தான் இங்கே நிறையா இருக்குது. அப்படியே போனால் புறா வெரைட்டிஸ் ப்ரௌன் கலர்லாம் புறா இருக்குது. அப்படியே புறாக்கள்கிட்ட போய் பார்த்தா புறாக்கள்லாம் முட்டை போட்டு முட்டையிலேயே அடக்காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சில முட்டைகள்லேருந்து வந்த குஞ்சுகளும் நாங்கள் பார்த்தோம். அப்படியே புறாக்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் குஞ்சுகளையும் பார்த்து அடக்காக்கிற புறாக்களையும் நாங்கள் பார்த்தோம். இந்த புறாக்களை நாங்கள் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட் மோதினா இருந்தால் நல்லா முட்டை அடகாக்குதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே பாரு பிளாக் ஷார்க். ஆமாம் எல்லாம் முட்டை போட்டு ஒக்கா அது வாத்துறா. கொல்ல பண்ண இதுதான் கொய்பூ ஆம்ஸ்டர்ல. இவ்வளோ பெரிய இதுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் பெருசாக வச்சுருக்காங்க பாரு. இது கொஞ்சம் அனுப்பிச்சோம்னா நம்மளை விட்டு கடிச்சு கதறிடும். ஐயோ ஒட்டகத்தை பார்த்து ஓட்டுறாங்கிற. ஏய் கிட்ட போகாத, கிட்ட போகக்கூடாது. அதெல்லாம் வேணாம், வந்துருக்கிட்டு ஒட்டகத்தை கொடுங்க. ஈமு கிட்டலாம் வாலாட்டக்கூடாது. பக்கத்துலேயே ஒட்டகம் இருந்துச்சு. நம்ம ஒட்டக சவாரினா விட்டுருவோம். ஆனால் என்ன ஒட்டகத்துக்குள்ள சவாரியே பண்ண முடியல. ஆனால் ஒட்டகம் கழுத்து வருது இங்கே வந்துருச்சு. நாங்கள் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். என் தம்பி போடா அடே ஒட்டக சவாரிலாம் கிடையாது. சரி நம்மளுக்கு என்ன நானே எரும மாடி மேய்ச்சோம். ஒட்டகத்துக்கு கீரை கொடுத்துருந்தோம். கீரை கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மொத்த கீரை புரிய அதுக்கிட்டே கொடுக்குறேன் அதையே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி மொத்த கீரையை புரிய கொடுக்குறேன். போதும் விடு, இன்னும் எவ்வளோ நேரம் தங்கிட்டு இருக்கு. அப்படியே போகிற வழியில் குட்டி குட்டி ஆம்ஸ்டர்ஸு, ஒயிட் எலி, அப்படியே குட்டிங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கே பைப் திறந்து குடிக்கிற அளவு தெரியுது. நாங்கள் பார்த்துக்கிட்டே சரி போயிட்டு இருந்தோம். பெரிய பெரிய ஆம்ஸ்டர்ஸ் அது மாதிரி நீளமாக இருக்குது. இது என்னமோ புசு புசுன்னு இருக்குது ஆம்ஸ்டர். ஆனால் மோஸ்ட்லி ஆம்ஸ்டர் தூங்கிட்டு தான் இருக்குது. பாம்புலாம் இருந்துச்சு, அது வரும். இப்போ இது பச்சை வந்து ஓநாயெலாம் இருந்துச்சு. ஓநாய் பக்கத்துலேயே ஒருத்தர் பாம்பு கழுத்தில் போட்டு வித்த காமிச்சிருந்தாரு. இங்கே பாம்பு காலம் தேடிட்டு இருக்கோம். அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தர் அவங்க ஒன்றும் பண்ணாது, ஒன்று தான் முடிஞ்சிடும். பாம்பு தேடிக்கிட்டே இருந்தோம். பாம்பு இருக்கும் நாய் ஒரே ஒரு பாம்பு தொட்டியில் தூங்கி இருந்துச்சு. பார்த்தா ஒருத்தன் கையில் வச்சு தூக்கி போட்டு விளாண்டுருக்கேன் பாம்பு. பாம்பு அமைச்சுனான்னு கேட்டால் பாம்பா அப்படின்னு நான் தெரிச்சு ஓட்டேன். ஆனால் அந்த அண்ணன் ஈஸியாக பாம்பு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். கொத்துமான்னு கேட்டால் கொத்தாதுன்னு என்னை பயன்படுத்தாது. அதுக்கப்புறமே நான் பாம்பெல்லாம் பார்த்து ஒயிட்ஸ் பாம்பு எல்லாத்தையும் பார்த்து வந்துக்கிட்டே இருந்தோம். அதில் பாம்பு கை காமிச்சு இந்த பாம்பு அந்த பாம்பு வச்சுக்கிட்டே இருந்தோம். நம்மளுக்கு ஒன்றுமே புரியல பாம்பான்னு சொல்லி பாம்பு வேடியை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா பாம்பு இது பச்சை பாம்பு எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்தால் இங்கிட்டு ஓரமாக அப்படியே வெளியே வந்தால் ஓரமாக ஆமைங்க இருந்துச்சு. ஆமைங்களை பார்த்துட்டு அப்படியே பேட்ஸ் இதுக்குள்ளே போடுவான். அது நிறையா பறவைங்க இருந்துச்சு. ஒரு பறவை கூட கையில் வரல. ஆனால் பேட்ஸ் பார்க்கில் இருக்க மாதிரி அவ்வளோ காலம் இங்கே இல்லை. இருக்கிறதுலே கம்மி பறவை நிறையா பறவைங்க இருந்துச்சு. நாங்களும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு என் தம்பியெல்லாம் தூக்குறேன்னா கிட்ட வந்து ஓடிடலாம். நம்மளும் தூக்கம் கையை காமிச்சிக்கிட்டே இருந்தோம். ஒன்றுமே வரல. அப்புறம் என் தம்பி தங்கச்சி ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க பறவைங்களுக்கு. இப்படியே காமிச்சிருந்தாங்க. ஆமாம், இவங்க கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா இவங்க பயத்திலேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்க எதுவுமே நம்மகிட்ட வரலையேட்டு இருக்காங்க. ஆனால் பறவை வந்தால் பயத்து ஓடினாங்க. இவனுங்களை என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்தா ஒருத்தர் கையில் ஏறி பறவை இருந்துச்சு. ஒரு கிளியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு பொறுமையாக அதே பார்த்துட்டு கிளிங்களெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு கிளி இருக்கவும் நான் அந்த கிளிக்கு சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கு இன்னொரு கிளி வந்துச்சு. அதுக்கு 2 பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் மருமப்பிள்ளைய கையை கடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கொஞ்சம் கடிக்கு தான் முகத்தில் பயம் தெரியுது. 2 பேர் முகத்துலையுமே பயம் தெரியுது. மெதுவாதாயா வரும். அப்படி இருக்கப்போ தான் என் மூத்த மருமப்பிள்ளை வந்துச்சு. ஏன் வந்து கிளியோட சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன என்னை பற்றிலாம் சொல்கிறீங்க? கிளி அழகாக இருந்ததுன்னு பார்த்தேன். நானும் போய் கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது தவிர கையில் ஏறுமா என்னன்னு தெரியல. ஏற மாட்டேங்குது. அப்படியே நின்றுட்டு இருக்கு. என் தங்கச்சி வேறு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே நானும் கொஞ்சம் கிளிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வந்தது அப்படியே கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் மெதுவாக போய்கிட்டே இருக்கும். அது இங்கே கைத்தில் நிற்கிது பாரு, அதை பார்த்து கொடு. இல்லை அப்படியே கொடு. என் தம்பியும் சும்மா இருக்காம அடுத்த கொடுக்குற கிளியை பிடிச்சேன். நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன் சண்டை போட்டுருக்கேன். என் தங்கச்சி வந்து இந்த கொடுனா இதை கொடுனான்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு என்னப்பா நம்ம ஓரமாக இருந்தோமா வேடிக்கை பார்த்தோமா இருந்தோம். ஒரு கிளியோட கையில் ஏறல.
அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறத நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். நிறையா பேர் அது கிளிங்களுக்கு ஃபுட்டு தராங்க, மோஸ்ட்லி கிளிங்க கையிலே ஏற மாட்டேங்குது. நான் போய் சரி கிளிங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலான்னு கொடுத்துட்டு இருந்தேன். தள்ளுங்கடா, அவன் கொடுக்கட்டும்டா. கையை கிட்ட கொண்டு நானும் அப்படியே கிளிங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தேன். அதுவும் ஜாலியாக நம்மளோட போய் பழகிட்டு இருந்துச்சுங்க. நானும் கிளிங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எதுவும் பண்ணாது. இங்கே ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். கையில் பரவாயில்லையும் போல அதுவாக தான் வரும் போல. ஏய் பேட்ச் பார்க்கிட்ட போனால் எல்லாமே வந்துருக்கு. பெரிய பறவைலாம் இன்னும் இல்லை. எங்கே வரட்டும்? எங்கே? என்னது இது, மீனா? இல்லை மீன்லாம் இல்லை. அது என்ன? நானும் கிளியை கையில் தூக்கினேன். அப்படியே அழகாக வந்து உட்காந்துருச்சு. தொடலான்னு பார்த்தா பறந்துருன்றாங்க. அதான் நான் அது கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இனியவள் தான் ஜோஷுவாவும் இனியவள் வந்து என்கிட்ட கொடுங்க இல்லைடா அது சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொண்டு வரும்னு அது வேகமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தொப்புன்னு பறந்து போயிருச்சு. ஃபுட்டு இதோட போயிருதுமா. அப்படியே மெதுவாக அசையாம இல்லை டேய், அப்படியே அசையாம இரு. அசையாது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆம்ஸ்டர். அதுக்குள்ளே தேய்ச்சி குளிக்க தெரியுது பாருங்க. ஷாம்பு போட்ட மாதிரி தேய்க்குது, போட்டு தேய்ச்சிக்கிட்டே குளிக்குது. நம்மளே மாதிரியே இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்செல்லாம் குளிக்குது, ஷாம்பு போட்ட மாதிரி குளிக்குது. என்னடா நம்மளோட மிஞ்சிடும் போறீங்க. இங்கிட்டு ஒன்று உட்காந்து அமுக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சாப்பிடுது. இது சாப்பிடுறதும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதும் அழகாக இருக்குது, அது குளிக்கிறதும் அழகாக இருக்குது. அது தேய்ச்சி நம்மளே மாதிரியே அழகாக குளிச்சுட்டு இருக்குது. இதை பார்க்குறப்ப நம்ம குளிக்கணும்னு தோணுது. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்கள குளிக்குதான்னு தெரியல. இங்கே பாருங்க அடிக்க வராங்க. அப்படியே அது குளிக்கிறது கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது சாப்பிட்றதும் பார்த்துருந்தோம். அது பக்கத்தில் போனால் வாத்துங்க நிறையா இருந்துச்சு. வாத்துங்களையே பார்த்துருந்தோம். ஒயிட் வாத்துலாம் நிறையா இருந்துச்சு அழகழகா. அது தண்ணியிலேயே நீந்தி சண்டை போட்டுக்குதுங்க, விளையாண்டுக்குதுங்க. ஆமையை தூக்க பயந்துக்கிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆமை தூக்கினா அது கீழே வருது. வாய்கிட்ட கையை விட்றாதான் கை போயிடும். நாங்கள் எங்கள் மாமா சரி மாமா பார்த்துக்கிறேன் மாமான்னு பார்த்துக்கிட்டு பயந்து ஓடிருந்தேன். அதுக்கப்புறம் பூனை இருந்துச்சு. பூனையை தடவி கொடுத்துட்டு ஜாலியாக இருந்தோம். அப்படியே பூனையை தூக்கலான்னு பார்த்தேன். தூக்குறே இருக்கேன். அழகாக கையில் வந்து உட்காந்துருச்சுங்க. நானும் பூனை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அது தடவி கொடுத்து என் தம்பி எல்லாம் உழுத்திருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு பூனைங்க. அது என்னமோ இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு பூனை மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முயலை பிடிச்சா காவு கேட்டால் சேட்டைக்கார முயல் இதுதான். அப்புறம் அழகாக ஒரு முயலை பிடிச்சி அதை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சிக்கிட்டே இருந்தோம். அந்த முயலும் அழகாக இருந்துச்சு. எங்கள் மாமா ஒரு முயலை தூக்குறேன்னா என் தம்பி தான் முயலை போட்டு தூக்குறேன். அவனை கீழே விட்றான், கீழே விட்றான். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். என் தம்பி முயலை தூக்கிக்கிட்டே கீழே மட்டும் விட்றாரு. அப்படியே உள்ள வச்சுட்டு தம்பியா என் தங்கச்சி ஒரு வழியாக ஒரு முயலை தூக்கிடுச்சு. தூக்கவும் சண்டை போட்டு நான் தான் பிடிச்சிருப்பேன், நான் வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது முயலமாக நம்ம முயலை வாங்கிக்கலாம். அங்கிட்டு நாய்ங்களாம் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்து நாய்ங்களாம் இருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கு ஃபுட்டு கொடுத்துருந்தோம். அதுங்களுக்கும் ஃபுட்டு கொடுக்கணும்னா கையை கொஞ்சம் எடுத்து இங்கே கேப்பு இருக்குல்ல. ஓகே புரிஞ்சிச்சு. அவன் கீழே போனா எனக்கு பயமா இருக்கு. அது உனக்கு பயமா இருக்குல்ல. மேலே போடா, நாங்கள் சொன்னதோட கொடுக்கலாம். தூக்கி கூட போட்டுக்கலாம். நகல் கீரை தான் செய்யுது. ஆமாம், அந்த சொன்ன மாதிரி நகல். ஒரு வழியாக நான் ஒரு ஆமையை தூக்கி அப்படியே பார்த்து இருந்தேன். பயமாக இருந்துச்சு. என் தம்பி வந்து என்ன கடிக்க விட்டான். கம்முன்றான் நான் சொல்லிட்டு என் தம்பியும் பக்கத்தில் இருந்து ஆமையை பார்த்துட்டு இருந்தான். அந்த பூனை குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் தங்கச்சி மாதிரி எனக்கும் இதே வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுன்னு ஆசை வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தபோது நிறையா அந்த முயல்லாம் நல்லா அழகழகாக பார்த்துட்டு இருந்துச்சு. அது ஒயிட்டு முயல் ரொம்ப சேட்டை பண்ணுறான். அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே ஜாலியாக இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒயிட் முயல் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வாத்து
வாத்துலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஃபுட்டு கொடுத்தாங்க, அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். ஃபுட்டு கொடுக்கும்போது கையை எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு கொத்து தான் நிறையா வாங்கணும் அந்த வாத்துக்கிட்ட. கொத்துறாங்க. நான் பயந்துக்கிட்டு கொடுக்காம எனக்கு கொடுத்தாலும் கொத்துறேன். நம்ம கேமராவை பிடிச்சிட்டு கொத்து வாங்க முடியல. அப்படி கொத்துக்கிட்டே நெய் பிடிச்சா ஜாலியாக இருக்கே ஒரு இது வாத்தை கையில் தூக்கலான்னு பார்த்தோம். அடிக்கிறாங்க ஆனால் வலிக்கல, அடிக்கிறாங்க ஆனால் வலிக்கல. கை எதை தூக்கலாம் வாத்தை அப்படியே கையில் தூக்கி கொடுத்தாங்க. பிடிச்சா எம்புறா ஏய் அமைதியா நான் உன்னையோட டெரகானு சொல்லி உட்காரச்சிட்டேன். என் தங்கச்சி அப்படியே சைடில் கையை விட்டு தொட்டுனே இந்த முயல் நல்லா இருக்குனே, நான் இது எடுத்துக்க போகலாமா, முயல் நம்ம இதுக்கு வாத்துன்னு சொல்லி நான் தான் புரிய வச்சுட்டு அவன் எம்புறான் ஃபுட்டை கொடுத்துட்டு பார்த்துட்டு எம்புறான் அப்படியே நாங்கள் ஒரு சைடு ஃபுட்டையும் கொடுத்துட்டு திரும்பி அதை உள்ளே விட்டுட்டோம். உள்ளே விட்டுட்டு அப்படியே அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். வரலையே முழுசா கிடைக்குது. வாத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஃபுட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்துட்டு வரும்போது அங்கே நாய்கிட்ட போனோம். நாய் தடவை கொடுத்தோம், கொஞ்சம் தடவி கொடுத்தோம். பாரோ டேவிட் மேலே பாரு. அப்படியே தடவி கொடுத்துருந்தோம், ஜாலியாகவும் இருந்துச்சு. நாங்கள் என்னடா தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு யோசிச்சிருந்தோம். உள்ளே விட்டுட்டாங்க ஒரு வழியாக. நாங்கள் போய் ஒவ்வொரு நாயாக பார்த்துருந்தோம். இந்த படத்தில் வர நாய்ங்க தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம போய் ஒரு நாயை தூக்கணும், புச்சுன்னு இருந்துச்சு. நம்ம வீட்டில் இதெல்லாம் வளர்த்தா நாய்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு நாய் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாயை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாய்ங்களாம் வர ஆரம்பிச்சிச்சு. என் தங்கச்சி இந்த நாய் கொண்டான்னு சண்டை போட்டுருந்துச்சு. இந்தாம்மா தூக்குமான்னு சொல்லி ஒரு நாயை கொடுத்துட்டு போயிட்டேன். நான் அடுத்த நாயை தூக்கலான்னு போனால் நிறைய நாய்ங்க இருந்துச்சு. நாங்கள் போய் எல்லோரும் இது ஒரு நாய் தூக்கினேன். இந்த நாயும் நல்லா இருந்துச்சு. இது ஒரு படத்தில் பார்க்குற நாய்ங்க மாதிரி தான் எல்லாம் இருந்துச்சு. நம்ம தூக்கிட்டு அப்படியே கேமராவையும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம். என் தங்கச்சி தம்பி ஜாலியாக இருந்தோம் எல்லோரும். அப்படியே அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே பார்த்தா அவன் காலதாத்தா ஏன்னா நாயோட கக்காவை மிதிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா எங்கள் அக்கா பையன். அப்படியே இவங்களெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் மிதிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். வந்து பார்க்குறவன் யாருக்கும் வெளியே வர மாட்டேன்ட்டு இருந்தான். இங்கே அப்படியே கொஞ்சம் நேரமாக உள்ள விளையாண்டுக்கிட்டு ஏண்டா அவன் பயப்படல, மிதிச்சுட்டான் நாய் காக்காவை. எனக்கு அந்த நாய் பிடிக்குமாம்மா, அணைக்கிட்ட அவ்வளோ ஓடி இருக்கு. எந்த நாய் வராங்க, வந்துருச்சு அப்படியே நெல் வரும். இன்னும் ஓடுறான் பாருங்க, ஓடுகாலி ஓடுறான் இவன் ஆச்சு. நான் தூக்கிடுறேன். பார்த்து கீழே டேய் வந்துரு. எந்த நாய் தூக்கணும் நீங்களே ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இந்த நாய் வேணாம், கிளம்பலாமா மாமா? என்ன பண்ணீங்க சொன்னி? அவன் பயப்படுறான் கிட்ட போனா. நீங்க பாரு, நீ அவனை பார்த்துட்டு பயந்துட்டான். எனக்கு இந்த நாய் பிடிச்சிருக்கு. தூக்குறீங்க நானும் பாக்குறேன் அந்த அழகை. நீ காட்டுறா, ஒண்ணு காட்டுறா. மாமா கொஞ்சம் கீழே இருக்குனீங்கன்னா இங்க பாருங்க. மாமா
அப்படியே கொண்டு வா கேமரா ஜூம் பண்ணு ரொம்ப இதுக்கெல்லாம் ஊட்டி விடட்டு. வாங்க குதிரையை பார்ப்போம். பாம்பை தூக்கணும்னா காசு கட்டணும். தூக்க கூட மாட்டேன். இங்க கடை எதுவுமே இல்லையா? தண்ணியா முன்னாடிலாம் ஸ்நாக்ஸ் இருக்குன்னாங்க, இப்போ ஒன்றும் காணுங்க. இந்த திரும்பவும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. புறா கொண்டு எழுதிட்டு கிளம்பலாமா? சேரி தாகமாக இருக்குன்னு ஒரு கடை தண்ணியை குடிச்சுட்டு வந்தா இவங்க முயலை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சிட்டு இருந்தேன். அதான் அழகா உட்காந்து வேடிக்கை வந்துச்சு. என் தங்க சேண்டை கொடுங்க, இந்த மாதிரி கீழே ஓடினா நம்ம தான் காசு கொடுக்கணும்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.